போதி பிள்ளையார் கோவில் வீதி, வீடு கீழக்காடு. அப்படி இதுதான் அச்சுவேலி ஆரம்ப பாடசாலை. பார்த்தீங்கன்னா அச்சுவேலி மத்திய கல்லூரி தீர்த்தி கூட்டுறவு சங்கம். வயதானர் இருக்குன்னு பாருங்க. ஒரு பழைய பஸ் திரைப்படம் போல இருக்கு. அச்சுவேலி ஹாஸ்பிட்டல் வந்துருக்கு. நேராக பார்த்தீங்கன்னா பிரதேச வைத்தியசாலை. மாட்டு வண்டியில் சில் வந்து வச்சிருக்கேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுவேலியில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு நாச்சார வீடு மாதிரி ஒரு பழைய கால வீடு வந்து பருத்தித்துறை மௌனியா போகிற பஸ் பாருங்க. ஒரு பனைமரம் எல்லாம் கூட வளர்ந்து நிற்கிது பார்த்தீங்களா. தோப்பு போதிராம் பிட்டி போதி பிள்ளையார் திருக்கோவில். உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நாங்கள் இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆவரங்கால் சந்தியில இருந்து இந்த அச்சுவேலி கிராமம் நோக்கியதான் வந்து இன்றைய இந்த காணொலி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்நிதி வீதி வரையாக நாங்கள் இந்த பயணத்தை தொடர போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த தம்பால சந்தி வரையான இந்த பயணமாத்தான் வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு அமைய போகுது. காணொலி பகுதிக்கு யாரும் முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்கோ. வாங்கோ காணொலி பகுதிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த அதாவது பருத்தித்துறை வீதி ஆவரங்கால் சந்தியில் நிற்கிறோம். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அச்சுவேலிக்கு போகிற வீதி ஒன்று வருது பாருங்க. நாங்கள் இந்த வீதியாக தான் தொடர்ந்து பயணிக்க போகிறோம். அதில் வந்து நான் சனசமூக நிலையம் சொல்லி பாருங்க. அச்சுவேலி தெற்கு அச்சுவேலி. அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பருத்துறை போய்கொள்ளலாம். இதில் போய்களே இந்த பழைய கட்டிடங்களான கடைகள் இருக்கு பாருங்க. அச்சுவேலி சவுத் எஃப்னா ஆவரங்கால் சந்தி என்று அதில் போட்டிருக்கணும். நாங்கள் அப்படியே தொடர்ந்து பயணித்து இந்த அச்சுவேலி நகருக்கு போய் கிட்டத்தட்ட இந்த சந்நிதி முருகன் ஆலயத்துக்கு போக போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்காளி பக்கம் ஒரு பிஜே ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது பாருங்க. அதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் அப்படின்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஹோட்டல் இருக்குது பாருங்க. நேராக போகும்போது அப்படியே கிங் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லி இதில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து கீழே காட்டி கொண்டிருக்கணும். மேல்மாடி கட்டடம் உண்டு. நேராக போய் கொண்டிருக்கீங்களே இதில் வீதி வேலை நடந்து கொண்டு இருக்கு. இங்காலையும் பார்த்தீங்கன்னா அந்த கடைகள் வேணும். தமிழ் பதிப்பகம் தர்சான்னு சொல்லி கூடுதலாக அந்த செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்க. தென்னை மரங்கள் எல்லாம் கூடுதலாக செழிப்பாக வளர்ந்துருக்கு. பார்க்க கூடுதலாக தென்னை மரங்கள் அப்படி என்று இருக்கு. இதில் வந்து ஒரு பஸ் ஒன்று அச்சுவேலி பஸ் ஒன்று வருது பாருங்க. கரையா போகும் அச்சுவேலி பஸ். அப்படி இதில் தொடர்ந்து வரைக்கும் ஒரு விளாம்பழ மரம் உண்டு பாருங்க. எப்படி இருக்கு பாத்தீங்க. பார்க்கவே இப்போ பிடுங்கோணும் போல இருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே வீடுகள் குடியிருப்புகள் இருக்கிற இடங்கள். அப்படி இதில் வரைக்கும் இதில் ஒரு ஜேடி கிளினிக்னு சொல்லியிருக்கு பாருங்க. ஒரு கிளினிக் வீடு அமைப்பு. அப்படி தொடர்ந்து வரைக்கல இதில் ஒரு பேருந்து நிலையம் உண்டு. அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா கடைகள். அப்படி இதில் தொடர்ந்து போய் கொண்டிருக்கீங்களா. அதில் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்கேன். போதி பிள்ளையார் கோவில் வீதி பாருங்க. இப்படி இதுதான் அந்த வீதி.
அப்படியே தொடர்ந்து வரைக்கும் பாருங்க வாழை மரங்கள் எல்லாம் அப்படி அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு வாழை தோப்புது. அப்படியே எல்லாம் சுற்றி வர வயல் பரப்புகள் அப்படி என்று இருக்கு. பாருங்க எல்லாம் இந்த வாழை மரங்கள் பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அப்படியே தொங்கல்ல பார்க்கல தான் அந்த கோவில் தெரியுது. இதுல பாருங்க வெங்காயம் எல்லாம் அப்படி நட்டுருக்கணும் வந்து. மிஷின்ல வந்து ரச்சு கொண்டிருக்கணும். கிணற பாருங்க அப்படி ஒரு பழைய கிணறுண்டு. பாருங்க ஆக்கள் அவங்க வயல்களை வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். முன்னைக்கு ஒரு கிணறு ஒன்று இருக்கு பாருங்க. இது ஒரு மண்டபம் கோவில்ட. அப்படியே ஒரு தேர்முட்டி ஒன்று இருக்கு. கோயில் வந்து இப்போ வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. பார்க்க கட்டடங்கள்லாம் கட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. ஓ பாருங்க முன்னுக்கு வந்து இந்த செங்கலால் கட்டி கொண்டிருக்கிறோம். பாருங்க அதில் போட்டிருக்கணும் அருள்மிகு தோப்பு போதிராம் பிட்டி போதி பிள்ளையார் திருக்கோவில். பாருங்க உள்ள ஒரு மரத்துக்குள்ள பாருங்க அந்த இப்போ வந்து இப்போ வழிபாடு செஞ்சுட்டு போயிருக்கேன். இதுதான் கோவில். எந்த வீதி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்த வீதி அப்படின்னு நான் இப்படி அந்த வீதியில் திருப்பி இணைஞ்சு கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த போட் இருக்கு பாருங்க. சற்று கொஞ்சம் இந்த வீதி பார்த்தீங்கன்னா ஒரு புனரமைக்கணும். பார்த்தீங்கன்னா அப்படிலாம் உடைஞ்சிருக்கு பாருங்க. சைக்கிள் எல்லாம் சும்மா சட்டையார் போட்டாங்க. விழுந்து சத்தங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு கேணி உண்டு. இப்படி கட்டப்பட்ட நிலையில இடையில விட்டுருக்கு போல இருக்கு. பாருங்க முன்னுக்கு வந்து இந்த போடுற வாசல் எல்லாம் கட்டியிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேணி மேய் அமைப்பில் இருக்கு. அப்படி நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பஸ் ஒன்று வந்து ஒன்று இருக்கு. அரசாங்க பஸ் உண்டு. எங்கே போகிற பஸ்ஸுண்டா பருத்தித்துறை வவுனியா போகிற பஸ். யாழ்ப்பாணம் அதில் போட்டிருக்கீங்க. இதால் போய் கொண்டு இருப்பேன். அப்படியே நான் இந்த காட்டிக்கொண்ட கேணி வேறுங்க எப்படி இருக்குன்னு வேறுங்க. இந்த மரத்தோடு சேர்ந்து அப்படி ஒரு வித்தியாசமாக ஒரு அழகாக இருக்குது வேறுங்க. அதுக்கு ஒரு பனைமரம் எல்லாம் கூட வளர்ந்து நிற்கிது பார்த்தீங்களா. நான் இது ஒரு கேணியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே தெரியல. தெரிஞ்சாதான் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி எங்கால ஒரு வாழை தோப்பு பாருங்க. அப்படி உள்ள வாழையெல்லாம் தெரியுது. அப்படியே போய் கொண்டிருந்த நான் இந்த வீட்டு இந்த மதில்ல பாருங்க இந்த மாட்டு வண்டியில் சில் வந்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. எங்காலையும் மாட்டு வண்டியில் சில் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா. வீட்டை விட வீட்டு மதில்லாம் வேறு லெவல். குழந்தை இங்காலையெல்லாம் ஒரு குடியிருப்புகள் அப்படின்ட்டு. சைக்கிளும் வந்து ஏதோ கோளாறு போல இருக்கு. சத்தம் கேட்க வலிக்குது. இங்கே இடையில வந்த வலிக்குதா பிறகு பார்த்தீங்களா. தென்னை மரத்தோப்பு அப்படி ஒரு சிறு தென்னை மரத்தோப்பு. இதில் இந்த வீட்டை பாருங்க இப்படி ஒரு வீடு உண்டு. ஒரு நாச்சார வீடு மாதிரி ஒரு பழைய கால வீடு உண்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க. நீங்கள சோழர் எல்லாம் போட்டிருக்கீங்க. இப்போ தூரத்தில் பார்க்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. அஞ்சல் அலுவலகம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தானே. ரெண்டாவதுல பாருங்க வீட்டு அஞ்சல் அலுவலகம் அச்சுவேலி. இது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்க.
இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸை நாங்கள் உள்ளே போய் பார்ப்போமா. ஒரு பழைய காலத்து அந்த சிவரில் எழுதியிருக்கேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுவேலியில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ். பார்த்தீங்களா போஸ்ட் பாக்ஸை அப்படி ஒரு மாமரம் ஒன்று நிற்கிது பாருங்க. இதில் வரும்போது அப்படியே நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வரைக்கும் ஒரு 3 சந்தியாக வந்து தெரியுது பாருங்க. இதில் வந்து இப்படி கடைகள் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது பாருங்க. இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அதில் அந்த ஒரு வித்தியாசமான அந்த டிசைன் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்கு பார்த்தீங்களா. அந்த நேர தொடர்ந்து பயணிக்க போகிறோம். நேர போனீங்கன்னு சொன்னால் பிரதேச வைத்தியசாலை அச்சுவேலி ஹாஸ்பிட்டல் வந்துருக்கு. நேர பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதேச வைத்தியசாலை. இதான் வந்து பாருங்க அச்சுவேலி வைத்தியசாலை. அது பக்கத்துலேயே இதுலேயும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வாசலால் ஒரு பழைய ஒரு பில்டிங் இருக்குது பாருங்க. மேலே எல்லாம் அந்த கொடிகள் மாரி எல்லாம் வளர்ந்து தொங்குது பாருங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா பழைய ஒரு கட்டடம் உண்டு. அப்படியே நேர பயணிச்சு கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேல் மாடி வீடு ஒன்று வருது. அந்த வீட்டுண்ட இது ஒரு கம்பி மாதிரி அமைப்பில் அமைச்சிருக்கோம் பாருங்க. வீடு கீழே கடை, அப்படி மேலே வீடு கீழே கடை பாருங்க. பக்கத்துலேயும் ஒரு பிரம்மாண்டமான வீடு உண்டு. மேல் மாடி வீடு பார்த்தீங்கன்னா அப்படி நேர வரைக்கும் இதில் வந்து ஒரு சனசமூக நிலையம் ஒன்று இருக்குது. இந்த போட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அதில் ஒரு பஸ் அடையாளம் போட்டிங்க பாருங்க. உங்களுக்கு பார்க்க விளங்கும். அதில் ஒரு பஸ் அடையாளம் போட்டிங்க பாருங்க வடிவா பார்க்க. அப்படி இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு பழைய பஸ் திரைப்படம் போல இருக்குது பார்த்தீங்களா. அப்படி எங்களை வந்து அந்த மரவள்ளி தடியெல்லாம் மூண்டி வச்சிருக்கிறேன். நேர பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய சனசமூக நிலையம் அச்சுவேலி. பார்த்தீங்கன்னா மத்திய சனசமூக நிலையம் மேலே ஏறி போகிற மாதிரி எல்லாம் அமைப்பில் இருக்குது பாருங்க. உள்ளே வந்து போய் பார்ப்போமா. இங்கே வந்து அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் நடக்குது. மாலை நேரங்களில் 6:30 மணி அளவு தான் நடக்குது. அதில் போட்டிருக்கணும். அப்படி தொடர்ந்து வந்து உள்ளே பார்த்துருக்கு ஆட்கள் இருக்கணும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயதானர் இருக்கணும் பாருங்க. நேராக போகும்போது ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு கோப்புரட்டி சங்கம் ஒன்று வந்துருக்கு. வீட்டை பாருங்க. அப்படியே கடைகள் மாரி எல்லாமே இருக்குது மேலே பார்க்க. அந்த வீட்டில் அச்சுவேலி பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம், கிராமிய வங்கி பாருங்க. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்படி அச்சுவேலி நகர பகுதிக்கு வந்துட்டோம். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் பாருங்க. அதில் 11.9 கிலோமீட்டரில் நேராக போனால் இருக்குமா. அப்படி நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு தேசிய பாடசாலை நினைக்கிறேன் வரும்.
அச்சுவேலி ஸ்கூல் உண்டு இது. அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா பிஓசி பேங்க், அப்படி எல்ஓஎல்சி ஃபினான்ஸ், அப்படி என்எஸ்பி பேங்க், கொமர்ஷியல் பேங்க் எல்லாம் இருக்கு பாருங்க. அப்படி இந்த பாடசாலையை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்ளிருக்கும் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அச்சுவேலி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இதுதான் வந்து ஸ்கூல் பாருங்க. ஸ்கூலுக்குள்ள காட்டிக்கொள்றேன்னு பாருங்க. அச்சுவேலி கல்லூரி உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. பருத்துறை யாழ்ப்பாணம் பஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீதியெல்லாம் போய் வருது. அப்படியே வாத்தியன்னு சொன்னால் செல்லச்சன்னதி கோயில் வந்து அதில் குறிப்பிட்டிருக்கிற கிலோமீட்டர் வந்து அழிஞ்சிட்டு பாருங்க. இப்படி கீழே பார்த்தீங்கன்னா அக்கரை கடற்கரை 6 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வேலை நடந்தோன்றது. அப்படி இதில் தென்னிந்திய திருச்சபை யாழ் ஆதீனம் அச்சுவேலி திருச்சபை பாருங்க சர்ச் உண்டு. அச்சுவேலி ஆரம்ப பாடசாலையும் இதெல்லாம் இருக்குது பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அச்சுவேலியில் இருக்கிற ஆரம்ப பாடசாலையும் நாங்கள் பார்த்து கொண்டு போவோமா பாருங்க. இதுதான் அச்சுவேலி ஆரம்ப பாடசாலை. இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பூட்டி இருக்கிறாங்க கடை எல்லாமே. இங்கே பாருங்க. அப்படியே நான் உங்களுக்கு இந்த அச்சுவேலி நகரத்தையும் காட்டி கொண்டு போகிறேன். சிகரம் பிளாசா பாருங்க. அதோட இந்த கட்டட பேர் சிகரம் பிளாசா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றபடியா இந்த நகரமே ஒரு அமைதியாக இருக்குது பாருங்க. எல்லா கடைகளும் கூடுதலாக கடைகள் எல்லாம் போட்டு மனோஸ் ட்ரேடர்ஸ் ஒரு பழைய போட் ஒன்று இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கடை தொகுதிகள். அதில் பார்த்தீங்கன்னா அச்சுவேலி பஸ் ஒன்று நிற்கிது போல. அச்சுவேலி பஸ் தான். இது ஒரு பழைய கட்டடம் பாருங்க. மேல்மாடி கட்டடம் உண்டு. இன்டர்நேஷனல் பேங்க் ஒன்று இருக்குதுல்ல. வந்து பார்த்தீங்கன்னா அச்சுவேலி பேருந்து நிலையம் பாருங்க. அப்படி எங்களால் வந்து இதில் பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. எல்லாம் பூட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்படி இதில் பார்த்தீங்கன்னா இங்கால இந்த சந்தை வந்துருக்கு. அச்சுவேலி சந்தை பாருங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள் அப்படின்னு சொல்லி ஃபோன் ஷாப்புகள் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. நான் தொடர்ந்து கயத்தி கொண்டு போகணும். காப்பிரைட் அடிச்சு விட்ருவாங்க. பாட்டு பாடி கொண்டு இருக்காங்கல்ல. இதில் வந்து பருத்துறைக்கு போகிற ரோடு வந்து அப்படி நேரம் போனால் பருத்துறைக்கு போகும். எல்லாம் எங்கால கடைகள் அப்படி பாருங்க. அப்படி இந்த வீதியெல்லாம் நான் நேரம் வந்தான். அது பாருங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் தெரியுது. அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோயில் இருக்குது. அருள்மிகு பைரவர் கோவில். பைரவர் கோவில் உண்டு பாருங்க. அப்படி இதில் கடைகள் எல்லாம் பாருங்க. நிறைய கடைகள் இருக்கு. பூட்டி இருக்குது. இந்த வீதி பார்த்தீங்கன்னா நேராக செல்ல ஜனதி போய்க்கலாம். இது ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க. ஆச்சார வீடு உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி நிலையம். இந்த கல்வி நிலையத்தின் வாசலை பாருங்க. அப்படி இருக்காண்டா எல்லாம் வந்து ஒரு பழைய கடை பாருங்க. அப்படி இருக்காண்டு இப்போ திறக்கரையில் போல இருக்கு. அப்படியே நேர குடியிருப்புகள் இருக்கிற இடம். இது ஒரு வைத்தியசாலை உண்டு.
வீதி வந்து கொஞ்சம் குண்டும் குழியுமா அப்படின்னு இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் கூடுதலாக இந்த குடியிருப்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் இல்லை. பார்த்தீங்கன்னா வீடு எப்படி வளர்ந்துருக்குண்டு, வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மரஞ்செடிகள் எப்படி வளர்ந்துருக்குண்டு. சந்நிதி முருகன் ஐஸ்கிரீம் கடை பாருங்க. ஒரு பழைய பேருந்து எப்படி உடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அப்படியே தொடர்ந்து குடியிருப்புகள். இந்த அந்த வீட்டில் கொட்டில் பாருங்க அப்படி அந்த தென்னொழியால் அப்படி பழைய காலத்து அப்படி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடத்துக்கு மேலே இருக்கும் போல் அந்த இதில் இருக்கிற ஒரு வீடு உண்டு பாருங்க. அந்த கொட்டியில் ஒன்று போட்டிருக்கோம், அதில் தென்னொழியால் வரியப்பட்டிருக்காங்க மேலே. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல எல்லாம் கடைகள். அப்படி வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியும். சரியான ஒரு கிடங்குழியுமான வீதி ஒன்று தான். இதில் ஒரு வீட்டுண்ட வாசல் வேறங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வீட்டுண்ட கதை ஒன்றும் இப்போ இல்லை, எல்லாம் இப்போ தகரங்களால் மூடி இருக்கலாம். உள்ளே வந்து கோயிலா வழி இதில் கட்டியெல்லாம் வச்சுக்கிறாங்க. எப்படி பிளந்து இருக்கு பாருங்க. ஒரு பழைய கட்டிடம் உண்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா. அந்த வீட்டுண்ட தூண் வந்து அந்த சைட் தூண் வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்க. இந்த வாசல் தூண் அப்படி ஒரு டிசைன் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த காலத்தில் பூ டிசைன் மாதிரி. அப்படியே இல்லை வாஜினி மருந்தகம். இதில் ஒரு பியூட்டி கடை ஒன்று இருக்குது. இதில் ஒரு ஃபார்மசி உண்டு, ஸ்ரீ பத்மா முன்பள்ளின்னு சொல்லி. அங்கே உள்ளே வந்து முன்பள்ளி நினைக்கிறேன். உள்ள அப்படி உள்ளே போகுது. அது நேராக போனால் செல்ல சின்னதி முருகன் ஆலயத்துக்கு போய் கொள்ளலாம். அப்படி போகும்போது இல்லை ஒரு பிரம்மாண்டமான வீடு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல வார்த்தை இல்லை தானே. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த மதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பழைய மதில், மேலே புது மதில் வச்சு இப்போ கட்டி கொண்டிருக்கேன் பாருங்க. இந்த வீட்டை பாருங்க, வெளியில் பூக்கள் நல்லா எப்படி இருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பழைய கட்டிடம் தான். ஜன்னல்கள் எல்லாம் SKM அதில் அடிச்சிருக்கேன். அப்படியே தொடர்ந்து குடியிருப்புகள் அப்படி இருக்கு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து இப்போ வேலை நடந்து வந்துருக்கு பாருங்க. பாதை வந்து இப்போ பிளாக் ஆகிருக்கு. இது ஒரு பேருந்து நிலையம், நிழல் குடை என்று போட்டிருக்கான் பாருங்க. ரோட்டெல்லாம் இப்போ வேலை நடந்து வந்தது எப்படி இருக்குன்னு. அப்படி இதில் பார்த்தீங்கன்னா வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பழைய கட்டிட தொகுதியில் வீடு உண்டு, கடைகள் உண்டு. இது வந்து ஒரு கடை பாருங்க, கொத்து கடை மாதிரி. அப்படி இதில் பார்த்தீங்கன்னா கடைகள். இது ஒரு ஹார்ட்வேர் கடை. அப்படி இந்த சந்தி வீதியில் பார்த்தீங்கன்னா இதில் 2 சந்தி பிரிவு. இந்த கடைக்கு எதிர பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வீதி ஒன்று போது. இதுக்குள்ளே வந்து ஒரு பாடசாலை ஒன்று அமைஞ்சிருக்கு. அதைத்தான் நாங்கள் இப்போ நேராக பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட்டடங்கள் கட்டுப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் தொடர்ந்து இப்படி அந்த குடியிருப்புகள்லாம்
பாடசாலை கிட்ட வந்துட்டேன்னு போல இருக்குது. என்னென்னா அந்த பாடசாலைன்னு அந்த மேலிட அமைப்பு இடங்கள் எனக்கு தெரியுது அப்படியே. இதுதான் வந்து அந்த பாடசாலை. கதிரிப்பாய் சுப்பிரமணிய வித்தியாலயம். அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பாடசாலையை பார்த்துட்டு வந்த மெயின் வீதியாலேயே இப்போ நாங்கள் அந்த தொண்டமனார் வீதியாலேயே தொடர்ந்து பயணிக்க கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் தொடர்ந்து போய் இந்த காணொலியை வந்து தம்பால சந்தி என்ற இடத்தோட முடிக்க போகிறோம். இவங்கெல்லாம் அப்படி போய் கொண்டிருக்கிறோம். எங்களை வந்து கொஞ்சம் இந்த ரோட்டெல்லாம் இப்படி போட்டிருக்கோம். குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லி கூடுதலாக இருக்குது பார்க்கும்போது. அப்படியே நேராக போய் கொண்டிருக்கல அங்கே பாருங்க தூரத்தில் வந்து ஒரு கட்டடம் வந்து கட்டுப்பட்டு ஒன்று இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் நிப்போன் சிமெண்ட்னு சொல்லி அந்த கம்பெனி போல் ரூபன் ஸ்டோர்ஸ், ரூபன் மினி மார்ட்னு சொல்லி இது கடை உண்டு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தான் நிற்கிறேன். இதெல்லாம் கட்டுப்பட்டு ஒன்று இருக்காங்க. அப்படி போகும்போது இதில் எல்லாம் கடைகள் இருக்குது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஊட்டி இருக்கணும். அப்படியே தூரத்தில் பார்க்க கொஞ்சம் சற்று தூரத்தில் பார்க்க ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அது சாய்பாபாண்ட ஃபோட்டோ போட்டிருக்கணும். வைர கோவில் உண்டு பார்த்தீங்களா. வீதி வேலை செய்கிற வாகனங்கள் எல்லாம் இதில் போய் கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இதில் இருக்கிற வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் போல இருக்கு பாருங்க. அப்படி இதில் பாருங்க இந்த கட்டடம் இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் பூட்டி வைக்கணும் பாருங்க. எப்படி இந்த நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல். முன்னுக்குத்தான் வந்து இந்த கோவில் இருக்கு பாருங்க. இதில் வந்து ஒரு வைரவர் வச்சிருக்கணும். பார்க்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த சந்தி வந்து பார்த்தீங்கன்னா இதில் தம்பாலை சந்தி பலாலி விமான நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதால் போகலாமா. தம்பாலை சந்தி பலாலி விமான நிலையம் நேர இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டமனாருக்கு போய் கொள்ளலாம். முன்னுக்கு போய்க்கல இதில் வந்து முருகனை வச்சிருக்கணுமே, முருகவேல் வந்து வச்சுக்கணும். இந்த தம்பாலை சந்தியிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொளி தோப்பை வந்து நான் முடிச்சு கொள்ள போகிறேன். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடைக்காட்டுக்கு போய்க்கொள்ளலாம். அப்படி இந்த முருகன் கோயில் செல்ல சின்னதை முருகன் கோயிலுக்கு போய்க்கொள்ளலாம். இதில் பாருங்க அப்படி